மல்லை சத்யாவோட புதிய கட்சியோட பெயரை கூட சொல்ல விருப்பம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ காட்டமா தெரிவிச்சிருக்காரு. வேற ஏதாவது கேள்வி பேரு கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆரம்பிக்கும் போதே திருட்டு பழக்கத்துல ஆரம்பிச்சா கடைசி வரைக்குமே திருட்டு பழக்கம் தான் இருக்கும். கட்சி பெயரை கூட இன்னொரு கட்சி பெயரை களவாடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ சாடி இருக்காரு. பேரு கூட இன்னொரு கட்சியோட பேரை களவாடி பண்ணியிருக்காங்க, என்ன பண்றது? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா வைகோ மற்றும் துரை வைகோ மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை மல்லை சத்யா முன் வச்சிருந்தாரு. இந்த நிலையில ஆகஸ்ட் மாதம் மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து தற்காலிகமா நீக்கப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டுச்சு. தொடர்ந்து செப்டம்பர் 8ஆம் தேதி மல்லை சத்யாவை மதிமுகவிலிருந்து நிரந்தரமா நீக்குவதா வைகோ அறிவிச்சாரு. இதுக்கப்புறமா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி புதிய கட்சியை தொடங்க உள்ளதா மல்லை சத்யா அறிவிச்சாரு. இந்த நிலையில சென்னை அடையாறுல தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில மல்லை சத்யா புதிய கட்சியை தொடங்கி இருக்காரு. அந்த கட்சிக்கு திராவிட வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை போலதான் கட்சியோட பெயர் அமைஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை சுருக்கமா தவேகா அப்படின்னு அழைக்கும் நிலையில இந்த கட்சி சுருக்கமா தீவேகா அப்படின்னு அழைக்கப்படும். அதே போல டிவிகே அப்படிங்கிறத மாதிரி டிவிகே அப்படின்னு அழைக்கப்படலாம். எந்த ஒரு நிலையில மல்லை சத்யாவோட புதிய கட்சியோட பெயரை சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ காட்டமா தெரிவிச்சிருக்காரு. அதாவது அரியலூர் மாவட்டம் கல்லூர்ல திருமண நிகழ்ச்சிகளை பங்கேற்க வந்திருந்த துரை வைகோ அங்க செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ ஒரு இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவது மக்கள் சக்தி. மக்கள் வாக்களிச்சுதான் ஒரு இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வராங்க. ஆனா பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த கட்சி ஆட்சிக்கு வரும், அந்த கட்சி ஆட்சியை இழக்கும்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பது நகைப்புக்குரியது. அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ சொன்னாரு. எல்லா இயக்கத்துக்கும் தனிப்பட்ட சின்னம் இருக்கும், அதுல போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. வரும் சட்டசபை தேர்தலில் எங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும்னு எங்கள் கூட்டணி தலைமையிடம் கூறியிருக்கோம், அவங்களுமே எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ தெரிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா தான் மதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற மல்லை சத்யா தொடங்கி உள்ள திராவிட வெற்றி கழகம் கட்சியோட பெயர் ஏற்கனவே வேறு ஒருவர் பதிவு செய்த பெயர் என கூறப்படுவது குறித்த கேள்விக்கு துரை வைகோ பதிலளிச்சாரு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. ஆரம்பிக்கும் போதே திருட்டு பழக்கத்தில் ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் அந்த திருட்டு பழக்கம் இருக்கதான் செய்யும். கட்சி பேரு கூட இன்னொரு கட்சியோட பேரை களவாடி பண்ணியிருக்காங்க, என்ன பண்றது? வேற ஏதாவது கேள்வி பேரு கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அப்போ தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். ஆரம்பிக்கும் போதே திருட்டு பழக்கத்துல ஆரம்பிச்சா கடைசி வரைக்குமே திருட்டு பழக்கம் தான் இருக்கும். கட்சி பெயரை கூட இன்னொரு கட்சி பெயரை களவாடி வச்சிருக்காங்க, அந்த பெயரை கூட எனக்கு சொல்ல பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா கூறினாரு.